ஹாய். நேற்று ஒரே நாளில் எவ்வளோ ஃபாலோவர்ஸுங்க! அப்பா, நான் 500, 1000, 1500 போய்கிட்டே இருக்கு. உண்மையிலேயே கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்தையும் பாதிக்குது இல்லை? அதில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கிறத தாண்டி மற்றவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறீங்க. அதே சமயம் பிளான் வேணும், ஒரு சேமிப்பு வேணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வேணும். இல்லாமையெல்லாம் சம்பாரித்து இவ்வளோ கடன் எல்லாம் கட்ட முடியாது சொல்லி சொன்னாங்க. கரெக்டு தாங்க. நானும் அந்த இன்வெஸ்ட் பிளானு, சேமிப்பு இதெல்லாம் இந்த வருஷம் கோலில் கண்டிப்பாக இருக்குது. என்னோடய ஃபஸ்ட்டு டாஸ்க்கே அதை வச்சு தான் நான் மூவ் பண்ண போகிறேன். அதே சமயம் கடனில் படுறவங்க கடனை ஒரு 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது கண்ணு முன்னாடி நடமாடுற ஒரு கடன், அழிஞ்சு கண்ணுக்கு தெரியாது போகிற ஒரு கடன். கண்ணுக்கு முன்னாடி நடமாடுற கடன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம செலவு பண்ணியிருப்போம், ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணி அவங்க நம்ம ஓகே பணம் செலவானாலும் பரவாயில்ல, அவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலு. ஒரு வீடு வாசல், காரு, ஏதாவது ஒரு தெரிஞ்ச தொழிலில் போட்டு அது அப்படியே ட்ராவாக இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம இதில் சம்பாரித்து மேலே வந்துடலாண்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அதே ஒரு சில கடன் தேவையில்லாத செலவுகள், வீண் செலவு, ஒரு தெரியாத தொழிலில் கொண்டு போய் போடுறது. அதே சமயம் அது நம்ம கண்ணுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு டைமில் நமக்கு உண்மையிலேயே என்ன பண்ணுறதுனே தெரியாது. நம்மளை ரொம்ப டவுன் பண்ணி விட்ரும். அதே சமயம் நம்மளாலாம் பெருசாக அதிலிருந்து வெளியே வர முடியுமா அப்படிங்கிற இதெல்லாம் தெரியாது. அது நம்மளை டவுன் பண்ணி விட்ரும். அது கண்ணுக்கு தெரியாத கடன். அப்போது நம்ம கடன் பண்ணிட்டா எல்லாருமே மேலே வந்துடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி தப்பான ஒரு ரூட்டில் போனோம்னா நம்மளால் எழுந்திருக்க முடியாது. ஆனால் என்னோட கடன் கண்ணுக்கு தெரிகிற கடன். அதனால தான் இவ்வளோ நம்பிக்கையாக நான் சொல்கிறேன். ஒரு ஒரு பிளான் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. பிளான் பண்ணித்தான் எல்லாமே செய்யணுங்கிற காலகட்டத்தில் தான் நம்மள இருக்கிறோம். எதையுமே கொஞ்சம் துரிதமாக பார்க்கணுங்கிறது தான் என்னோட கருத்துங்க.